மலைவாக்கு சித்தர் மாரியப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்துல வந்த முருகா வேலவா என் குருநாதரை பாண்டி சித்தரை என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களை சித்தர்களை கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காத்திருந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு அரியலூர். அரியலூர் அன்பே அரியலூர் எல்லாம் வாங்க. தொட்டால் மணக்கும் ஜவ்வாது சுவைத்தால் இனிக்கும் தேன்பாது எட்ட இருந்தே சுவைத்தாலும் இனிக்கும் மணக்கும் உருவம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். கர்த்தாவி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி கேட்டு தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். பதறாம 3 முறை காலம் ஒழித்து வர வேண்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அருகிலே அமர்ந்திருப்பாள் என் தங்கை மாரியம்மன் என்று ஒரு தெய்வம். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். உன் மகனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு சந்தோஷமா வாழ வச்சா போதுங்களா? இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார கடன்களையும் தீர்த்து உங்களை புன்னகையோட வாழ வைக்கேன். அதனால எங்க காலம் முடியறதுக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ நாங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு வரவும் சேர்த்து கொடுத்துருக்க சாமி அப்படின்னு நீங்க முடியும். காலம் முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கருப்பசாமியே இந்த உலகத்துல ஆம்பளை பிள்ளை நமக்கு பொம்பளை ஆகாதா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அந்த ஆம்பளை பிள்ளையை பெற்று தாரவளே பொம்பளைதான். அதனால்தான் அவளை தாய் தெய்வம் நம்ம சொல்லுவோம். உண்மையா இல்லையா? கருப்பசாமிக்கு ஆவணிக்குள்ள கல்யாணம் நடக்கும். ஐப்பத்தில குழந்தை ஜனனம் ஆகும். பக்கத்துல வாப்பா சிந்தாம சிதறாம வீட்டுக்கு போடுவான். செல்வா கருப்பிக கல்யாணம் நடந்தாச்சு. கிடைச்சாச்சு சம்பளம் பூஜை கருப்பசாமிக்கு அதே அரியலூர் எல்லை அரியலூர் எல்லை கருப்பசாமி ஐயா என் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு தெளிவையும் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தவங்க. வாங்க குடும்பத்தோட வாங்க. என்னம்மா குழந்தை இருக்காமா? வாடா தம்பி பக்கத்துல வா. உன் பேரு என்னம்மா? யாருக்கு பொண்ணு பாக்கியம் வேணும்? பொண்ணுடைய கணவருடைய வாழ்க்கையை பார்த்தேன். நல்ல குணமும் தெளிந்த அறிவும் உடையவங்க தான். உத்தர சொன்னால பாக்கியத்துல சொல்ல ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். காத்துல ஒரு அடையாளத்தோட அழகா அவளுக்கு பேரு ஸ்ரீவாணி அப்படின்னு. ஸ்ரீவாணினா யாரு? வாணி சரஸ்வதி மாத விவாதகி பாகதீஸ்வரி மாதினி. அன்னை சரஸ்வதியின் பெயர் காலம்.
கருமாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி மாறி கோயிலுக்கு தெரியுங்களா? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்ன வேண்டிய அவ பேரை கூப்பிட்டு சொன்னீங்களா? ஏதாவது அந்த சொல்லாமல் இருக்கிறது நான் தெளிவானு நான் சொன்னேன். தொட்டில் முடி அங்கே கட்டி மஞ்சள் குங்குமத்தோடு 7 கோடி அடுத்த பொருள் நடந்துடும். மனசும் ஒருமைப்படும். நீங்கள் 2 கால் வந்து எப்பா உங்க எல்லையில கருப்புசாமி இருக்காரா? அங்க இருக்க அனுபவம் உடஞ்சிருக்காங்களா? அந்த கோயில போய் பாத்தீங்களா? கருப்புசாமி அங்க இருக்கிற அனுபவம் உடஞ்சிருக்கிறாங்களா? பாக்குங்க. நீ பார்த்தான்னா பார்க்காட்ட எனக்கு என்ன? இவங்க கிட்ட அருவா அங்க அடிச்சு வச்சிரு. கால் கருப்புசாமிக்கு உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? பையனுக்கு தெய்வ கோளாறுகள் ஒன்றும் நடக்கிறப்பா. அது வீணான ஒரு கற்பனை. சனி பகவானுடைய கிரக சஞ்சாரத்துல அவருடைய உள்மன அலைகள் கொஞ்சம் சிதைப்படும். அதனால சரியான ஒரு மன உறுதியோட செயல்பட முடியாமலும், இரவில் சரியாக தூங்க முடியாமலும், வேதனை அடைந்து மனக்குழப்பம் அடைந்த நிலைமையில உட்கார்ந்துருக்கான். இதை மாற்றி உன் பிள்ளைய ஐம்பதுமா வாழ வச்சுருந்தா போதுதான். வார பௌர்ணமி என்னைய வந்து பாரு, அன்றைய நல்லா இருக்கு, வெற்றியா இருக்கு, தொழிலும் தானே, நிறைந்த வருமானமும் தானே, நல்ல வாழ்க்கையும் சாப்பிட்டு போது 60 பேர். கர்மதாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி பொல்லாத காசு பணம் பூமியிலே ஆடுவேடா. தீராத கடனால் மனவேதனை அடைந்து வந்த மகன். போக்குவரத்து துறையில் பணி செய்யக்கூடியவன். நான் சொல்றது வரை கால் எடுத்துக்கலாம். வெற்றி மாலை கொடுப்பா. வண்ணமான அழகான பெருமைக்குரிய மாலையா இருக்கும். கர்மசாமிக்கு கடன் தீரக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் நான் வாங்கி தரேன். கரெக்டா 48 நாளைக்குள்ள உனக்கு கடன் கிடைக்கும். அதுவரை யாராலையும் எந்த இனத்திலும் உன்னை காப்பாத்தி உயிருக்கும் உத்தரவாதம் கொடுத்து பிள்ளை குட்டியோட கருமசாமிக்கு. அதே போல நான் மொத்த மகனை மனதை திருத்தி கல்யாணத்தை நடத்தி வாழ வச்சு தரணும். ஒரு பெண்ணடியா கேட்க, ஒரு பெண்ணடியா பொம்பளை கேட்க வந்திருக்கான்னு சொல்லுது சாமி. யாருக்குமா கல்யாணத்தணும்? உன் பையனுக்கா, தம்பிக்கு, மகனுக்கு யாரு? மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? இந்த பக்கம் நிக்கிற அம்மா யாரு? நீங்க யாரு கேட்கணும்? பொண்ணு. மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? வாங்க, யாரெல்லாம் வந்தீங்க? நீங்க உங்களுக்கு யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? யாருக்குமா கல்யாணம் நடக்கணும்? சொல்றது கொஞ்சம் சீக்கிரமா கேட்டுருங்க. பொய்யனே பிழைகள் எல்லாம் பொருத்திடல் வேண்டும் போட்டி. பையன் ரொம்ப பொய் சொல்றான்ப்பா. இது மட்டும் கம்ப்ளைண்ட் மட்டும் வச்சு கம்ப்ளைண்ட் வச்சு
ஆனா அவன் வாழ்க்கையில உயர்ந்தவன், உண்மையானவன். சமயோஜிதத்துக்கு கடந்தாலும் இப்ப இவனுக்கு என்னப்பா செய்யணும்? வந்துருமா? அப்படியா, சரி, வைகாசி 30 நல்ல ஜாதகம் வர வைக்கணும், வாழ்க்கையை அமைச்சுட்டாரு. வேற என்ன வேணும்? இந்த மனதை பக்குவப்படுத்தி திருப்தியா முடித்தாரா? பத்திரிகை பத்திரிகை கேட்கும் நான் சொல்லலாம். உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை உடங்கருள் பாம்போடு உடல் உரைத்த இன்னொரு கூடா நட்பு கேடாய் முடியும். யாரு பேசுறீங்க? இடையில ஏன் பேசுறீங்க? பையன் எங்க இருக்காரு? இல்ல கேட்கானா? நான் ஒரு வார்த்தை சொன்னது உன் காதுல வந்துச்சா? என்ன கூடா நட்பு கேடாய் முடியும். பையனுக்கு 3 விதமான பழக்கம். இரவில் சரியாக வீடு ஒன்று சேராதது ஒண்ணு. அண்ணாபுரம் அண்ணாபுரம் போய்கிட்டு தேவையில்லாம ஊர் உப்பு எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்னு கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டு. கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறதுதான் என்னது? புரியுதா? அதனால டாஸ்மாக்னா என்னது? என்ன என்னப்பா செல்லக்குட்டி இன்னொரு காலம் நீங்க சேர் போட்டுருக்காங்க. அவனை திருத்தணும். என் கையில என்ன இருக்கு? இதழ்களெல்லாம் உதிர்ந்து போன ஒரு பூ தண்டு. அத மாதிரி வாழ்க்கையில மிகவும் அனுபவப்பட்டு ஒளிந்து போன ஒரு பெண்ணுடைய நட்பும் அனுபவம் அவன் உள்ளுக்குள்ள. புரியுதா? அதுல இருந்து அவனை மீட்டித்தார இந்த கெட்ட பழக்கத்தை இருந்து காப்பாத்தி உன் பிள்ளைய வாழ. கருதாவிக்கு அளந்து உடம்பு சாப்பிட்டு போ. 3 முறை என்னைய பார்க்கலாம். சோர்ந்து செய்யறாங்க. என் பொம்பளை பிள்ளையுடைய மனதை பக்குவப்படுத்தி கல்யாணத்தை நடத்திட்டா ஐயா புரிஞ்சுக்காரு. யாருக்கு பக்குவத்துல கேட்குறா? சரியா? இந்த கேட்டு உனக்கு என்ன சிவில் அம்மா உங்களை பொம்பளை பிள்ளைய காக்க வந்துடுவாங்க. நெஞ்சமும் கனடாகி நீராகும் போது நிம்மதி அவள் வாழ்வில். கபுதாமி ஐயா ஒரே வார்த்தையா நல்ல வார்த்தையா சொல்லியிருந்தேன். எதையாவது சொல்லி என் மனது தாங்காத அளவுக்கு எதையும் சொல்லிட வேண்டாம்னு மறந்துவோம். மனது உன் பிள்ளைக்கு நல்ல வரமா கொண்டு வந்து தந்துருந்தேன். இப்ப இருக்கக்கூடிய அவன் மனத்தை அங்க இருந்து மீட்டி கொண்டு உன் சொல்ல கேட்க வச்சு. வேற என்ன வேணும்? கர்மதாமிக்கு கோர்ட்ல நீதிமன்றத்தில் இடம் சம்பந்தமான வழக்கு யாருப்பா? ஆஸ்பத்திரியில யாரோ அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பத்திரத்தெல்லாம் படிச்சு பார்த்தோம்பா. உங்க பக்கத்துல உரிமையெல்லாம் இருக்கு. ஆனா அவசியம் இல்லாம ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒருத்தர் தான் நம்ம வில்லங்கம் பேசுறான். ஆமா, அது வந்து நான் கொஞ்சம் பணம் கொடுப்பியா கொஞ்சம் அவனுக்கு? அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவை. வாங்கிட்டு இருந்தா போதும்தான். கால் கொடுப்போம், போ அடிப்போம். அவனா நம்மளால பார்த்துருவோம். கருதாமிக்கு
அந்த இடத்துக்கு பாதையும் கிடைக்கும், உனக்கு உரிமையும் கிடைக்கும். கருத்தோடாம காப்பாற்ற பாப்பா மருத்துவமனை சென்று வந்த மகனே பாரு. என்னடா ஆச்சுடாச்சி? வா. 9 மாத காலங்களாக சிறந்த உழைப்பில்லாமல் மனவேதனையும் எதிர்பாராத ஆபத்துக்கள் வந்துருமோ என்ற ஒரு பயமும், எதிரிகளால் மறைமுகமாக தாக்கப்பட்டிருப்போமோ, மாந்திரிகத்தால் எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்குமோ என்ற ஐயப்பாடும், அவசியமில்லாமல் ஒரு இடத்தில் கொடுத்த பணம் மீளாத வேதனையும், இத்தனையும் சேர்ந்து உங்களுக்கு என்னப்பா வேணும்? யாருக்குதான் சண்டத்திற்கு செய்வன கிடையாது. மனதை பக்குவப்படுத்தி தர கிரகங்களை நல்லா ஆக்கியது. எல்லா கிரகமும் ஒரு மீது கருணை கொடுக்கும். கவலைப்படாத. வருமானத்துக்கு பணம் வந்துட்டேன் போயிட்டார். 3 முறை என்னை நீ பார்க்க. அப்படியா கருத்தாமி? கருத்தாமி பிள்ளை குட்டிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது என் குடும்பம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கு அப்படி சொல்லி ஒருத்தர் இருக்காரு. யாரு மாத்திருக்காங்க? வாடா தம்பி, யாரு பிரிஞ்சிருக்கா? யாருப்பா பிரிஞ்சிருக்கா? உன் பிள்ளைகளுக்கு இருக்கு புரியல சத்தமா? மதுரை மனைவி மக்கள் உங்களுக்கு உங்க பிள்ளைகள் பணிகள் விஷயமாக பிரிஞ்சிருக்காங்க, பகையின் விஷயமாக நீங்க பகையின் விஷயமா பிரிஞ்சிருக்காங்க. அப்படித்தானே? உட்பகை. மனசாக கொடுக்குறீங்க. இன்னும் ஏனதான கொண்டாடி இப்படி ஒரு டீ வேணும். டீ கொடுக்குறது ஆர்டர் பண்ணுங்க. உட்காருப்பா. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தா போதுமாப்பா? இல்லைன்னா வேண்டாமா? என்னடா செய்யணும் சொல்லு. கொண்டு வர வேண்டாமா? முழு மனத்தோட சொல்லறது. அவன் மனசுல சில குழப்பங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் எந்த ஒரு துரோகமும் எந்த ஒரு வருத்தமும் நடக்காது. நிம்மதியா கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டா போதுமா? காலம் அப்பா ஏன் இந்த சோதனை? கர்மசாமிக்கு இன்னும் 3 முறை என்னை வந்து பாரு. 3வது முறை என்னை தனியை வந்து பேசு. எல்லா சக்தியும் கிடைக்கும். கடவுள் இருப்பான். கர்மசாமிக்கு அப்படியா? தஞ்சாவூர் தஞ்சாவூர் வாங்க. நிக்கிறவங்க அப்படியே போய் உட்காந்துக்கோங்க. தஞ்சாவூர் வாங்க. அடுத்து கணவர் மனைவி. கணவன் மனைவி வேணும். பூ எடுத்து தந்தா போதுமா? 3 மாதத்துல அற்புதமான கல்யாணம் நடந்தது. பக்கத்துல வாப்பா. பணத்தாலும் மனதாலும் உன் பிள்ளை பக்குவம் அடைத்து உண்மையான வாழ்க்கையா. சின்ன பையனுக்கு 6 மாத கால அவகாசம். அடுத்த பேருக்குள்ள அவனுக்கும் நல்லா இருக்கு.
கருணாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்தது யார்? தஞ்சாவூர். ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. வீரனார் யாருக்கு தெய்வம்? உனக்கு கடன் இருக்கா? வீரனார் உங்களுக்கு தெய்வமா? உனக்கு என்னப்பா உன் பிள்ளைய பத்தி என்கிட்ட கேட்கணும்னு வந்தது. கடன் நமக்கும் இருக்குங்களா, அதனால உள்ள புகுத்து கொடுக்கணும்னு சொல்லி புகுந்துட்டியான். உண்மை தானே? நல்லா உள்ள பேருங்களே வருத்தப்படுவியா நீ? உலகத்துல பொன் பொருளை காப்பாத்திடலாம்ப்பா, ஆனா மனத்தை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். உண்மையா இல்லையா? மனத்தை காப்பாற்ற முடியாதவங்க பூராவுமே எதை செய்வாங்க? வருத்தம் அடைவாங்க, மனக்குழப்பம் அடைவாங்க. அடுத்த வாழ்க்கையை பெறக்கூடிய விஷயத்துல தடையாக இருப்பதே மனசுதான். உங்களுடைய மனசுல அப்படி ஒரு அழைப்பாய்கின்ற எண்ணமும் ஒரு குழப்பமான சூழ்நிலையும் இருக்கிறதால இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நல்லா புரிந்து. அதனால இந்த வைகாசி விசாகத்துக்குள்ள அவளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சத்தியாகிட்டாரே, கடனையும் இருந்தார். இணையாளும் மேரி மாதா பெற்றோர்கள் யாரும் வந்திருக்கிறா? யாரு குடும்பத்துக்குள்ள சண்டை யாருக்கு நடக்கு? ஏன்டா போடுறது சண்டை? காலம் படைத்தந்தி என்னடா போட்டி தெரியுமா? தம்பி, உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷமா உன்னுடைய தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். நீ கிறிஸ்தவனா பிறந்தாலும் எல்லா தெய்வத்தையும் நம்பக்கூடிய நற்குணம் படைத்தவர். ஆனா இடைப்பட்ட காலத்துல நம்ம தொழிலுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ மந்திரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல தோன்றுச்சு. இதுல உன்னுடைய மனைவிக்கு அப்பப்போ மனக்குழப்பம் வந்து வீட்டுல தேவையில்லாத வார்த்தைகளால் மன அமைதி குறைவு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த கோளாறா இருக்குமா, அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம துன்பத்துக்கும் தொழில் நஷ்டத்துக்கும் காரணமா இருக்குமா? ஏற்கனவே ஒரு வீடு சம்பந்தமான வருத்தங்கள் தோன்றுச்சே, அதுக்கு இது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு பல்வேறு குழப்பம் உள்ளத்துல இருக்கா? வேற என்ன வேணும்? உட்கார். தீர்வு இப்போதைக்கு வராது, 6 மாதத்துக்கு பிறகு வரும். பங்கத்தார நிறைய பணம் தார, இந்த பூவை செதறாம கொண்டு போய் விடுவோம். கவர் எடுத்து கொடு, அப்படியே உட்காந்து. இதை நீ காலம் பூரா வச்சிருக்கணும். பணம் வந்துட்டே இருக்கும். 6 மாதம் கழிச்சு உனக்கு வெற்றி கிடைக்கும். முதல் பொருட்கள் ஒரு சண்டை நடக்கும். வாயை நீ அடக்கி கொள்ளணும். ஓங்குவோம் ஆயுதத்தை கண்டுக்கிடாத, காப்பாற்றுவோம். இப்படி கவலைடா. இப்போ அதான் சரியா என்னை பார்த்து நல்லா இருக்கும். கால் பாடா தம்பி. கதவை திறந்தாலே நெஞ்சம் புதிர்னு பிடிக்க வேண்டாம். அப்படி அப்படி இருக்கு பிரச்சனை. எத்தனை பிள்ளைங்க?
பொம்பளை பிள்ளையால தான் உன் குடும்பம் நல்லா இருக்கும். இன்னொரு இருக்காங்க வா. வீட்டு பக்கத்துல எதுவும் அடையாளமா எதுவும் எடுத்தீங்களாப்பா? ஒன்னும் எடுக்கல. எலுமிச்சம்பழம் எதையாவது எடுத்தீங்களா? பார்த்தீங்களா? மந்திரிச்சு போட்டது கிடைச்சா கால நைட்லாம் அவன் ஏரியாக்குள்ள ரொம்ப சத்தம் கேட்பா. வீட்டுக்குள்ள கொஞ்சம் அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கு. இது நிரந்தரமா பிரிஞ்சு போயிடக்கூடிய நிலைமை வந்துருமோங்கிற ஒரு பயம் அவன் உடனே கொண்டு வந்து மனதை சேர்த்து வச்சா போதுமா? பெரியவங்க வந்து விவகாரம் பேசுவாங்க, நல்லா இருக்கும். திருவாரூர் திருவாரூர் தேர்வு வருது. திரும்பி திருவாரூர் திருமணம் தோதுமாக கேட்டது யாரு? யாருக்குப்பா? நிலவுக்கு என்னிடம் ஏனடி கோபம் பாடமே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு பக்கத்துல பைரவர் வராரு. சிவன் கோயில் எங்கடா இருக்கு? அங்க பைரவருக்கு நீ கொஞ்சம் விளக்கு போடு. இப்போதைக்கு உன்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் உன் மனதுல ரொம்ப குழப்பத்துக்குரியதா. நமக்கு தன்னை அறியாம உயிருக்கு எதுவும் மறைமுறையா சேதம் வந்துருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கா? என்ன பெரியக்கா சோமா இருக்கா? வரலாம். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உறவினர்களுக்கும் நமக்கும் நிறைய பகையும் வெறுப்பும் வந்துருச்சு. இடம் தோந்தமான மனக்குழப்பமும் நிறைய வந்துருச்சு. போலீஸ்ல போய் பேசி நமக்கு பலன் கிடைக்காத நிலைமை எல்லாம் போகுது. அதனால இப்போ உனக்கு திருமண காலத்தை மட்டும் குழப்பம் இல்லாம முடிச்சுதான் போதுமா? வேற என்ன வேணும்? அந்த இடத்துல நிம்மதியும் உண்டார தெய்வ சக்தியும் நிலைநாட்டிட்டார. 3 மாத காலத்துல கல்யாணத்துக்குரிய அறிவு கிடைக்கும். பௌர்ணமி கிடைக்கும். நல்லா சாப்பிட்டு கருதாமிக்கு அப்படியா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்க என்னக்கா பிள்ளை? நல்ல யார் அந்த பிள்ளை? மூன்று வருடத்துல விழி மாற்றம் கிடைக்கும். அதுல தெளிந்த ஒளியும் கிடைக்கும். உன் பிள்ளைய நல்ல உலகத்தை பார்த்து மகிழக்கூடிய சக்தியை நான் தந்தேன். கருதாமிக்கு சின்ன பேரா இருந்தாலும் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்கிறேன். கருதாமிக்கு கடனை தீர்க்கணும். நல்ல வழி வகுத்துட்டாரு. படிச்சு வேலைக்கு கருதாமிக்கு அப்படியா? என்ன பாரு, எனக்கு பார்த்து வேண்டவே அப்படியா? எனக்கு என் பணம் எனக்கு வந்து சேரணும்னு கேட்டுக்கிறது யாருப்பா? என்ன
என்னமா பணம்? யாருக்கு பணம் வந்து சேரணுமா? என்ன அப்படியா? ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள அந்த பணம் வந்துடும். கவலைப்படாது. இன்னும் 2 வாரம் கேட்டுக்கலாம். வேற என்னெல்லாம் வேணும்? அந்த தொழில் நஷ்டமாகிறதுக்கு காரணம் கிரகங்கள். நீ நேரம் தவறி தொடங்கி இருக்க. இப்போதைக்கு என் சக்தியால் அந்த தொழில் உயரும். கடன் செய்யலாம். அவன் ஆரோக்கியத்துக்கு பங்கவனால சகல சக்தியும் செல்வம் இருந்தே பார்த்து கர்மதாமிக்கு என் மருமகளுக்கு ஒரு திருமணத்தை கொடுக்கணும். எனக்கு வேண்டாம். தகராறுகளை எங்கேயும் நடந்துச்சாங்க. வழக்கு விசாரணையில மாட்டிக்கக்கூடிய நிலைமை இருக்குமா? புரியுதா? 2 மாதத்துல அவனுக்கு திருமணத்தை பார்த்துருவோம். நீயே பெண் பாரு, வெற்றியா நடக்கும். அவன் ஒரு பிள்ளை மனசுல வச்சுன்னா அது மாறி சாப்பிட்டு கருப்புசாமிக்கு நாகப்பட்டினம் வாங்க. பொம்பளை வாழ்க்கையை பத்தி காட்டுறது யாரு? நீங்களும் தானா? நாகப்பட்டினம் உங்களுக்கு 1 2 3 4 5 6 உங்க இடத்துக்கு போற ஸ்கூலா ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்துல ஒரு பழைய பாலம் ஒண்ணு பட்டுப்புற மரம் இருக்கு. அதானா பட்டுசாமிக்கு மூணு மாதம் கழிச்சு உன் பிள்ளையும் மனதிறந்து ஒரு அர்த்தத்தை வெளியே சொல்லுவான். அதுல அவ வாழ்க்கை அமைந்து வீண் கற்பனைகள் தேவையில்லை. நல்ல வாழ்க்கையா நான் எடுத்து நான் முடிவு அவ எடுத்திருக்க முடிவுல எனக்கு நம்பிக்கை குறையுது, எனக்கு எண்ணமும் குறையுது, எனக்கு விருப்பமும் குறையுது. அதனால 90 நாட்கள் அவகாசத்தை விட்டுக் கொடுப்போம். அவ மனதை பக்குவப்படுத்தி தருவேன். என்னாலும் என் ஆசை ஆரம்பிக்கலாம். வைகாலத்தில் அக்கினத்தில் முடிஞ்சா கடந்ததும் பணம். கர்மதாமிக்கு தொழில் சொந்தமாக கேட்டு வந்தது. என்ன தொழில்ப்பா? உழைக்கின்ற விதியின்றி பொத்தவன் உடையும் இன்றி ஒண்ணுமே. இப்போ உங்க உடம்புக்குள்ள உயிருங்கிற காத்த தவிர ஒண்ணுமே சேமித்த செல்வமும் இல்லை, உழைத்த முதலும் இல்லை. சும்மா ஆள் பழக்க வழக்கமும் நல்ல எண்ணமும் தான் இருக்கு. இதை வச்சுட்டு புதுமையா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கருத்துக்காக ஒரு சின்ன ஓடையில
தண்ணீரை வர வச்சு விவசாயத்தை பெருக்கிறது மாதிரி உனக்கு வழி கொடுத்து தரணும். 3 தொழில் சொல்லு. என்ன தொழில் வேணும்? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா உனக்கு? சரி, காணும். யாருக்கு இப்போ ஆப்ரேஷன் ஆச்சா இருக்கும்? ஆப்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஆபத்துலாம் கிடைக்கும். உனக்கு கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும். வைகாசில இருந்து கான்ட்ராக்ட் தருகிறாங்க. அவனை நேரங்கள் வருஷது காப்பாற்று. கருதாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? நாகப்பட்டினம் போய் சொல்லுங்க. நல்ல பொருள் வேண்டாம். மோரா வேண்டாம். எனக்கு வந்துருக்கலாம். மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? இருக்காடா? வயது கல்யாணம் நடக்கணும்டா. நடக்கணுமா வேண்டாமா? நல்ல டைம் வந்தாச்சு. எதுவுமே வேண்டானே சொல்ல மாட்டேன். கூட்டு வந்து ஒரே அவன் தான் 2 குடும்பத்தை காப்பாத்துறாங்க. சரி, உனக்கு வைகாசில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பார்த்தானே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கருதாமிக்கு கருதாமிக்கு அப்படியா? யாரு? 1 2 3 4 5 6 பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? நாகப்பட்டினம். என்னுடைய படங்கள் நஷ்டமாயிருக்குன்னு வேலைப்பட்டு வந்தது யாரு? நாகப்பட்டினம். படம் நஷ்டமாயிருக்கா? இடத்துல என்ன பிரச்சனை? நீங்க மெய்மருந்துன்னா நான் கூப்பிட்டது பொய்யா போயிரும்ல. என்னையா படம் நஷ்டம்? எவ்வளவு கேட்டு? பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கிறாரு. இப்போ உனக்கு வெளிநாடு தொடர்பை உருவாக்கி தரணுமா அல்லது இந்தியாவில் வேலை பார்க்கணும்? கால் போயா? வேற என்ன வேணும்? கடனை திருத்தார, தொழிலை உருவாக்கி தார, சென்று வா மகனே. கருதாமிக்கு கருதாமிக்கு அப்படியா? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? பாப்பா என்னடா பிள்ளை? மனக்கிரேசம் அடைஞ்சிருக்கு வைத்தியம். அதனால எங்க இருக்கு? கனவு நீங்க கண்டு கட்டுற தேவத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க.
திருச்சி மாவட்டத்துல தான் இருக்கு. கொண்டு வந்து சேர்க்கிறேன். மனது மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து சேர்க்கிறேன். அருள் சரி. கிளம்ப சொல்லிடுறேன். கொண்டு வா. யாருக்கு? குடிப்பியா? யார்கிட்ட குடிச்சிருந்த? சரி. திருமணம் தோகமா கேட்டு வந்து யாரு? ஒரு 1000 ரூபாய்க்குண்ணே. யாருண்ணே? காதல் சொன்னா. சரி. ஆமாம். ஐயா எங்க இருக்காரு? ஆ எப்படி இருக்காரு? நல்ல பழக்கம் நல்லா இருக்கா? ஒருத்தர். சாமி சொன்னா தப்பா போயிடக்கூடாது. சரி. தப்பா நினைச்சிடக்கூடாது. நான் தப்பா சொல்ல மாட்டேன். ஆ சரி சரி சரி. வெள்ளை 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 எதுக்கு பார்த்தோம்? ம் வேலி இல்லாத பயிர். சரிங்களா? சரி. வேலி இல்லாத ஒரு பயிர் உள்ள இடத்துல அவன் மாட்டிருக்கான். இப்படி புரியுதா? எந்த எத்தனை மணிக்கு? அதுக்கு கலர் பூ ஒண்ணு தான் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. என்ன வேற என்ன வேணும்? 3 மாதத்துல முடிஞ்சிடும். சரி, போயிட்டு வா. அப்ப முடிக்கணும்னா அவன் முடிச்சுக்கிடுவான். அது நம்மளே முடிச்சுக்கணும். இன்னைக்கு பத்த வச்சாச்சா? ஒயர் பத்த வச்சாச்சா? கருதாமிக்கு அது ஏன்னா அவருக்கு தொழிலும் மதியம் கடனும் போகணும். சரியாகணும்னு கேட்டது யாரு? தொழில் பற்றியும் கடன்கள் பற்றியும் காட்டுறது யாரு? புதுக்கோட்டை இல்லை. மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்தி காட்டுறது யாரு? நீ செங்கோட்டை வந்துடுறேன். செங்கோட்டை மனைவி யாரும் வந்து போய் ஒயர் அங்கே வந்து வாங்கி கொடுத்தேன் பத்த வச்சுட்டு. பிள்ளைய பத்தி காட்டுறது யாருப்பா? அவன் என்ன பிள்ளை? என்னது? சொன்னேன் பிள்ளைய வந்தேன். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியின் நிலையாய். ஏய்! என்ன பார்த்தீங்கன்னா உங்க இடத்த விட்டு இடமாறி போயிடுது. அதான் போனால் போகட்டும் போடான்னு பார்க்கணும். அங்கேயே இருக்கிறதுக்கு தான் அதுக்கு மனசு. வரமாட்டோம்னு சொல்லு. என்ன செய்யலாம்? வரவச்சு ஹலோ. ஒன்றை பிரித்து இன்னொன்றில் மாற்றுவது தவறல்லவா? ஒயர் பத்த வைக்க செங்கத்தை காணாம். ஒயர் 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 ஜெயிக்கும். கோச்சங்க 2 மணிக்குள்ள பர்மிஷன் கையில கொடுக்கணுங்க. கருதாமிக்கு கருதாமிக்கு விழுப்புரம் எல்லை விழுப்புரம் 2 மணிக்கு கொடுக்கணும். ஒயரை மட்டும் 10 வருஷம் வச்சுக்கணும். மனசு சம்பந்தமா மனவத்தை போடுறது என்னம்மா யாருக்கு? உட்காந்து சாப்பிடல. ட்ரெயின் ஏறி போகுது. சும்மா என்னடா தம்பி? போக மாட்டேன். உட்கார். நீங்க இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை கிலோமீட்டர்? மாக்காம 2 பேரும் போக மாட்டேன். நீ இருக்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர்? போனால் இவனை கொண்டு விடணுமா? அவனை போனால் அவன் போகலை. உன்னுடைய கணவர் ரயில் சம்பந்தமான விஷயத்தை தான் பேசுறாரு. சரி கச்சேரி போயிட்டு அவன் வந்துடலாமா? வந்து சேரணுமா? ஆனா உன்னை வேண்டாம்னு சொல்றாரு. என்ன செய்யறது? அவன் சித்தி கூட இருக்கான். அவன் சித்தி கூட என்ன ரயில் சம்பந்தமா பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? சித்தரை கொண்டாடி கூட இவன் போகிறான். சித்தர் தம்பி வெளியூர் போயிட்டாரான். இவன் போகிறான். இந்த நேற்று அந்த வீடியோலாம் செக் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்து குடும்பத்தோடு சேர்த்துக்க மகிழ்ச்சி அடைவார். ஹலோ. பணமும் நேற்று ஷார்ட்ஸ் எடுத்து கருதாமிக்கு சாமி எந்த தொழிலை தொட்டாலும் மனவர்த்தமா இருக்கு. செக் பண்ணி பார்க்குறேன். தெளிவு பண்ணி தாங்கன்னு கட்டுறேன். வருமானத்துக்குரிய வழியில் தடை நீங்கள் கட்டுவது யாரு? என்ன வேணும்? யாரு? என்னடா தம்பி வேலை? சரி நான் வந்து பேசுவோம். வீட்டுல உடல்நிலை சரியில்லாம யாரும் இருக்கா? பேத்திலே எடுத்துருக்கலாம். யாருக்குமா? யாருக்கு தெரியுங்க? என்ன செய்யுது? சரி யாரு முடிஞ்சு பாருங்க. கேப்டன் அந்த பாலிசி இன்னொரு கால் வந்துடும். நம்ம இது யாரு? வீட்டுக்கு
அதை போட்டு விட்டுருவேன் சார். தெரியாது சரி. சுத்தமா பெரியம்மா ஊரா தமிழ் எத்தனை படிச்சிருக்காரு? தெளிவா பேசியா? பயப்படக்கூடாது. தமிழ் பேச என்ன பண்ணுவோம்? புரோக்கர்களை பார்க்க வேண்டியதானடா? என்ன தொழில் வேணும் உனக்கு? ஆவணி மாதம் வரை அமைதியா இருக்கு. இழந்த பணங்களை எல்லாம் மீட்டுத்தாரேன். வண்டி வாகனங்களுக்கு பைனான்ஸ் கொடுக்கக்கூடிய தொழிலை மீண்டும் ஊக்குவிச்சுட்டாங்க. கஷ்டப்படாம இருக்காங்க. ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும். அதை வச்சே பணத்தை தயார் அதை வந்து அடுத்து உடல்நிலை தகுந்தமாக விழுப்புரத்திலிருந்து கேட்டுருக்கோம். கால் வந்துடும். யார் பாது நீங்க தனியா எதுக்காக கூட இன்னொரு கால் வந்துடும். கையை சேர்த்து தெரியுமா? மௌனியை பற்றி அப்படி டாக்டர் எதெல்லாம் செக் பண்ணீங்க? கிட்னி தகுந்தமா செக் பண்ணீங்களா? ஒரு தேடி எத்தனை பிரசன்ட் செய்யலாம்? கிரியாட்டின் இருக்கு இருக்காங்களா? கவலைப்படாத. இன்னும் ஒரு 9 மாதத்துல உன்னுடைய உடல் உள்ளுறுப்பாகிய கிட்னி படலம் நல்ல இயங்க ஆரம்பிக்கும். கவலைப்பட வேண்டாம். நான் பேசுறது முதல்ல அவன் உயிரை காப்பாற்றுவான். அதுக்கு பிறகு வாழ வைக்க வேண்டிய வழி இருக்கு. சரியா? ஆபத்தெல்லாம் அவன் காப்பாற்றித்தார. உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான ஒரு சந்தேகம் இருக்கா? அதுல ஒரு பாதிப்பு ஒன்றும் வராது. உயிர் கண்டம் இல்லாம ஆகிட்டாங்க. கால் வைப்போம். அதான் புரிஞ்சுங்களா? வா 9 மாதங்கள் அவதான் சரியாக்கி வெற்றியாக்கி தந்துருவேன். சர்வ ஆரோக்கியத்தோட சர்வதாமிக்கு திருத்தாட்சலம் இல்லை. திருத்தாட்சலம் திருத்தீஸ்வரர் கோயில் தெரியுது. திருத்தாட்சலம் நெய்வேலி